ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு விவி கிங்ஸ் ஆக்டிவிட்டி சமையல். இன்னைக்கு சாம்பார் பொடி எப்படி வறுத்து திரிக்கலாங்கிறத பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா காஞ்சதோ 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துருக்கேன். மல்லி லைட்டாக ப்ரௌனிஸாக வந்தோடனே நம்ம எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் லைட்டாக வறுத்துட்டு 9 பட்டை வத்தல் இதோட சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்குவோம். இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். லைட்டாக ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதே பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். 5 நிமிட்ஸ் இதோட சூடு நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்சி ஜாரில் இதை சேர்த்துடலாம். மிக்சியில் ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மையா பவுட்ரு மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ ஒரு கண்டெய்னரில் இதை மாற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். சாம்பாரில் வெங்காயம், தக்காளி, கடுகு சேர்த்து நம்ம தாளிக்கும் போது 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடர் நம்ம சேர்த்து தாளிக்கும் போது அவ்வளோ மணமாக இருக்கும் சாம்பார். இது பொங்கல் சாம்பாருக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இட்லி சாம்பாருக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலில் உள்ள வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.